ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக்னா சம்மர் டிப்ஸ். நம்ம வீட்டை குழுவலை வைக்கணுமா, அதுக்கு சிறந்த வழி நான் சொல்கிறேன். அதாவது ரூஃப் கூலிங். பார்க்கலாமா? அப்பப்பா அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி மொண்டு ஊற்றிக்கிட்டே இருக்கணும் போல் தோணுது. என்ன பண்ணுறது, சம்மர் வந்துருச்சுல்ல, அதை கடந்து தான் ஆகணும். வெயில் எப்படி இருந்து வருது, எதுலேருந்து வருது? சீலிங்ஸ், நம்ம வீட்டு மேலே சீலிங்ஸ் இருக்குல்ல, அதில் தான் வருது. நம்ம வீட்டில் இருக்கிற அனல் வந்து சீலிங்ஸ் வழியாக வரதை கட்டுப்படுத்தணும்னா அந்த சீலிங்ஸில் எதையோ போட்டு கவர் பண்ணணும். எதையும் இல்லைங்க, நான் சொல்கிறேன். சாயங்காலம் ஒரு போயிட்டு சீலிங்ஸில் தண்ணி மொண்டு ஊற்றுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். அப்படிலாம் ஊற்றுனா அடிக்கிற வெயிலுக்கு காஞ்சி போயிடாதான். டேங்க் நிறைய ஊற்றுனா கூட அந்த ஹீட்டு வந்து குறையாது. 5 நாள் ஓவர் ஃபுல் ஆனால் கூட அந்த ஹீட்டு குறையாது. சூப்பர் ஐடியா நான் சொல்கிறேன், கேட்குறீங்களா? மாடிக்கு போயிட்டு அந்த சீலிங்ஸில் நம்ம இயற்கையாக உருவாகிற தென்னை மட்டை, பனை மட்டை, அதில் தண்ணியில் நினச்சி ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டிங்கன்னா அந்த அனல் காற்று வந்து அது மேலே பட்டு உள்ளே இறங்காமல் தடுக்கலாம். வீட்டில் தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக நம்ம சாக்கு இருக்குல்ல, சாக்கு தண்ணியில் நினச்சி ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டோன்னா குளிர்குள்ளே காற்று நம்ம வீட்டுக்குள்ளே வரும். சீலிங்ஸில் இறங்காது, வீடும் வெக்கையாக இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜன்னல், கதவு, ஜன்னல்லாம் திறந்து வச்சுருக்கணுங்க. அப்போ தான் அந்த அனல் காற்று வந்து உள்ளே வர அனல் காற்று வெளியே வரும். மூடியே வச்சுருந்தோம்னா இன்னும் ஹீட்டு தான் அதிகமாகும். நம்ம அனல் காற்று உள்ளே வரதான் மூடியே வச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அதாவது டைம் என்னென்னா 7 to 10 மணி வரலாம் திறந்து வச்சுருக்கலாம். நைட்டு காலையில் 5 மணிலேருந்து 7 மணி வரலாம் திறந்து வச்சுருக்கலாம். திறந்து அப்படி கொசு ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம இப்போ தான் நெட்டு ரெடிமேடாக நிற்குதுல்ல, அதை வந்து போட்டுக்கலாம். அப்படி அந்த ஸ்க்ரீன் துணியை அந்த ஜன்னல் மேலே, கதவு மேலெலாம் போட்டால் அந்த ஹீட் வந்து உள்ளே வரது தடுக்கலாம். ஸ்க்ரீன் துணி வந்து சிந்தட்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, இருக்குதான் ஹீட்டை வந்து அதிகமாகும். காட்டன் கிளாத் இருக்குல்ல, காட்டன் கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் தண்ணியில் நினச்சி போட்டிங்கன்னா அப்படி காது சும்மா சில்லுன்னு வரும். அதாவது அப்புறம் நம்ம பெரிய பக்கெட்லாம் இருந்துச்சுன்னா வீட்டு பக்கத்தில், ஜன்னல் பக்கத்தில், கதவு பக்கத்தில் ஃபுல்லாக கொஞ்சம் அங்கங்கேயே வச்சு அதுலேயும் ஐஸ் கட்டி போட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். காற்றும் சில்லுன்னு வரும். அப்புறம் நம்ம டிவி லைட், ஃபேன். டிவி லைட் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது, இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணணும். அது கொஞ்சம் நம்ம பார்க்காம இருக்கணும், யூஸ் பண்ணாமல் இருக்கணும். நம்ம தூங்குறப்ப ஃப்ரீயாக இருக்கப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணோம்னா கொஞ்சம் ஹீட்டு கம்மியாகும். ஏன்னா அதுலேருந்து தான் ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சா கொஞ்சம் ஹீட்டு குறைக்கலாம். அப்புறம் வந்து நம்ம ஸ்டோர் ரூமு, அடித்து வச்சுருக்க ஜாமான்லாம் நிறைய அடித்து வச்சுருப்போம். அதில் கொஞ்சம் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த காற்று வந்து உள்ளே வருது தடுக்கும். அந்த அடித்து வச்சுருக்க பொருள், ஸ்டோர் ரூமு எல்லாம் நிறைய தான் அடித்து வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணால் நம்மளுக்கு நல்ல காற்று வந்து வெளியே போயிட்டு நல்ல குளுகுளுன்னு காற்று உள்ளே வரும். அப்போ ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, செடி வாங்கியிருக்கேன். வெயிலின் அருமை நிழலில் தான் தெரியும். அதுக்காக தான் சொல்கிறேன், செடியை வாங்கி வைக்கணும். செடி நம்ம சின்ன சின்ன செடியெலாம் வீட்டுக்குள்ளே வச்சோன்னா அதை பார்க்கும்போது நமக்கு மன அழுத்தம் குறைவதோடு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், நல்ல காற்றும் கிடைக்கும். அந்த செடியை பார்த்து பேசணுன்னா நம்மளுக்கு மன அழுத்தம் குறையுதுன்னு ரிசர்ச் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி நீங்களும் பாருங்கள். நிறைய பேர்லாம் பணக்காரவங்க வாங்கலாம் ஏசி வாங்கி வச்சுருப்பாங்க. நம்மளால தான் முடியாதுல்ல, நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நம்மளுக்கு என்ன முடியுதோ அதை பண்ணிக்கலாம். நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணி கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்க அனலெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். வெயிலிருந்து விடுபட்டு விடுதலை ஆயிடலாம். நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும். செடி வாங்கி வைங்க, யூஸ் பண்ணுங்கள். நம்ம சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம வந்து இயற்கைக்கு நம்ம எதுவும் கொடுக்கவும் வேணாம், எடுக்கவும் வேணாம். இயற்கையை பாதுகாத்தாலே போதும். இயற்கையை காப்போம். நன்றி, வணக்கம்.